இந்த மோட்டோ ஜிபி ரேசிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை. ஃபர்ஸ்ட் கியர்ல அந்த பைக்கை பயங்கரமா ஆக்சிலரேட் பண்ணுவாங்க. நம்ம பைக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ட்ரக்குன்னு கிளட்சை விட்டு ஆக்சிலரேட் பண்ணோம் அப்படின்னா வண்டி அப்படியே தூக்கி கவுத்தி போடுறோம் நம்மள. நம்ம நார்மலான பைக்ல டார்க் பவர் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ஆனா மோட்டோ ஜிபி பைக்ல 250க்கு மேல ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வராங்க? இதுக்கு அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜியோட பேரு ஆன்டி வீலிங் கண்ட்ரோல் சிஸ்டம். பைக் ஸ்கிட் ஆகாம நம்ம பிரேக் அடிக்க ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்கோமா, அதே மாதிரி பைக் வீலி ஆகாம போக ஆன்டி வீலி கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. சோ இது முழுக்க முழுக்க ஒரு எலக்ட்ரானிக் ECU சம்பந்தப்பட்ட ஒரு சேஃப்டி சிஸ்டம். சோ இதுல யூஸ் பண்ணிருக்கிற சென்சார் எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடையும் ரியர் வீலோட ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணும். ஃப்ரண்ட் வீலை விட ரியர் வீலோட ஸ்பீட் அதிகமா இருக்கு அப்படின்னா இங்க வண்டி வீலி ஆக போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கும். அதே சமயம் வண்டியோட ஆங்கிள் மானிட்டர் பண்றதுக்கும் ஒரு ஆங்கிள் சென்சார் கொடுத்திருப்பாங்க. இந்த யூனிட் அவங்க இனர்ஷியல் மெஷர்மென்ட் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வண்டி வீலி ஆகுது அப்படின்றது சென்சார் சென்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே வண்டியோட டார்க்கை ஸ்மூத்தா குறைக்கும். சோ டார்க் குறையும் போது மேல தூக்கி இருக்கிற வண்டி ஆட்டோமேட்டிக்கா கீழ இறங்கும். ஹை, மீடியம், லோ அப்படின்னு இந்த ஆன்டி வீலி கண்ட்ரோல்ல வந்து இவங்க மோட்ஸ் கூட செட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீலி ஆகிறத ஸ்டாப் பண்றத மேனுவலாவே ஒரு ரேசருக்கு பண்ண தெரியும். ஆனா டைமிங், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் காரணமாக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த பைக்ல அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உங்க கேங்லயே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு இந்த மாதிரி அடிக்கடி வீலி பண்றவரு. அந்த வீலி பண்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.